So I'm so glad to be here. முதல்ல வந்து KGF chapter 2 வருது அப்படின்னு சொன்ன உடனே லைக் பீப்புள் வேர் லைக் பா எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு. அதுவும் தமிழ் மக்கள் மெயினா. ஸோ தமிழ் நல்லா பேசுவீங்க அப்படின்னு சொன்னாங்க வந்த உடனே. ஐ வாஸ் லைக் வெரி ஹாப்பி. அப்படி இல்ல ட்ரை பண்றேன். இவ்வளோ தூரம் வரதே வந்து சூப்பரான ஒரு விஷயமாச்சு. அண்ட் யஷ் ஹாஸ் பிகம் அ ஹவுஸ் ஹோல்ட் நேம் ஹியர். எல்லாரும் வந்து யஷை வந்து எங்க வீட்டு பையனா தான் நாங்கெல்லாம் வந்து பாக்குறோம். அண்ட் நாட் ஓன்லி இன் தமிழ், in all the languages across the country, and it is like so huge beyond life. And how does it feel? Because like நீங்க எதிர்பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் இது? அது எவ்ரி ஆக்டரோட ட்ரீம் அதுதாங்க. ஆமா, மக்களுக்கு பீப்புள் ஷுட் லைக் இட். கரெக்ட். அதுதான் மெயின் கோல் இருக்கு. ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு. அது ஆடியன்ஸோட லவ் அண்ட் ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் அது. கரெக்ட். அவங்க யார் ரசிச்சாரோ ஹூஎவர் தே லைக் அவங்க எங்கேயே தூக்கி போயிடுவாங்க. அவ்வளவுதான். நம்மது ஒண்ணும் இல்லை இங்க. அதுல ஒரு டயலாக் ஒன்று வரும். ஸோ இட் சேஸ் லைக் பவர்ஃபுல் பிளேசஸ் யூ நோ இட் மேக்ஸ் த பவர்ஃபுல் பீப்புள். அது வந்து நீங்க உங்களுக்கு உங்க லைஃபோட எவ்வளோ வந்து அது கனெக்ட் பண்ணிக்க முடியுது. லைக் பிகாஸ் it was a powerful place. KGF 1 was a powerful place. You became powerful. Now you have become that powerful place. இது வந்து ஒரு பெரிய விஷயமா மாறதுக்கான ஒரு பவரா நீங்க வந்தாச்சு. இப்ப யஷ் அப்படின்னா பவர் தான் எங்களுக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வருது. ஸோ அந்த அளவுக்கு இட் இஸ் grown. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த ப்ராஜெக்ட் எப்பவுமே அந்த ப்ராஜெக்ட் எந்த மாதிரி இருக்கோ அதுதான் உங்களுக்கு பவர் கொடுக்குது. ப்ராஜெக்ட் நல்லா இருந்தா ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ஆடியன்ஸுக்கு பிடிச்சாதான் அங்கிருந்து நமக்கு பவர் வரும். இல்ல பவர் கட்டுதான். ஓகே. அண்ட் ஸ்ரீநிதி, யூ லுக் வெரி கியூட், வெரி பிரிட்டி. சோ இந்த படத்துல வந்து அவரோட பயங்கரமான பவர்னா வந்து நீங்க தான் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் சாப்டர் 1 பார்த்த உடனே பா நம்ம ராக்கி ஒருத்தர் மேல போய் விடுறாங்க அப்படின்னா வந்து அந்த பொண்ணு எப்படி மாசா காமிக்கணுமோ அந்த மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. ஃபுல் பவர் மாஸ் தான் இல்ல? எனக்கு தமிழ் அவ்வளவு தெரியாது. நான் பேசுறது புரிஞ்சு I can understand. So mass, yeah, but you'll see many more different shades of Reena in this part. Okay. She does have a very important role to play. So we'll have to wait and watch how does she gets connected to the plot and to hero's life and everything else. This film, Yash வந்து அங்க வந்து நிக்கும்போது we felt that you know Dawn நிறைய நம்ம வந்து பார்த்திருப்போம், நிறைய படங்கள் பார்த்திருக்கோம், நிறைய and especially in Tamil like we just worship films like that and it is so good. உங்களை வந்து பார்க்கும்போது நீங்க அந்த 1000 பேரை அடிச்சாலும் இட் இஸ் சோ கன்வின்சிங். பார்க்கும்போது பா அடி பண்ணு பிச்சுடு அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து தோணும். ஸோ அந்த அளவுக்கு இட் வாஸ் சோ கன்வின்சிங். ஸோ ஹவு டிட் யூ ஹாவ் டு build yourself up, make yourself up to do this movie? ஸ்கிரிப்டுங்க. அந்த ஸ்கிரிப்ட் டைரக்டர் the way he etched my character அவங்க மைண்ட்ல இருக்கு. எப்பவுமே டைரக்டர் தான் அந்த ஒரு வேர்ல்ட் கிரியேட் பண்ணுவாரு. அந்த வேர்ல்டு அப்படி நாம எல்லாம் இங்க ரொம்ப காமன் தான். ஹீரோஸ்னா அப்படிதான் இருக்கணும். நமக்கு அது சின்ன வயசுல இருந்தா நாங்க பார்த்துட்டு வளர்ந்ததே அந்த மாதிரி ஹீரோஸ் பார்த்து. ஸோ அந்த மாதிரி ரோல் பண்ணணும்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்கணும். அவ்வளவுதான் மெயின். அதுதான் அந்த கான்பிடன்ஸுக்கு நம்மளுக்கு அப்ப முதல்ல இருந்தே வந்து ஹீரோ அந்த மாதிரி படம் பார்த்து வளர்ந்துட்டோம். அது இங்க எல்லாருக்கும் இருக்கு. அது நீங்க ஒரு புது ஆக்டர் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பிலிம் பார்த்தாலும் நம்ம அந்த ஸ்டைல் அந்த இது ஆக்ஷன் இது வந்துடும். ஏன்னா நாங்க எல்லாம் படம் பார்த்து அங்க தியேட்டர் விசில் போட்டு அங்கேருந்து வந்தவங்க. ஸோ ஐ வாண்டட் டு பி an actor பிகாஸ் அதெல்லாம் பார்த்து நமக்கு அந்த ரெஸ்பெக்ட், அந்த லவ், அந்த ஃபேன்ஸோட அன்பு அது Oh, that's so nice. Actually, he's being very open about it. நான் வந்து ரொம்ப அப்படிலாம் எனக்கு இது வேணும், நான் மாஸ்னா நான் அந்த அளவுக்கு வரணும் தான் நான் முதல்ல இருந்தே செட் பண்ணிருக்கேன் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி. சின்ன வயசுல இருந்து அதுதான் என்னோட. It reflected on screen. நீங்க மனசுல நினைச்சது அப்படியே வந்து ஸ்கிரீன்ல வந்திருக்கு அப்படிங்கறதா உண்மை. அது again the presentation of director, the way my cameraman shows me and my stunt masters அன்பறிவு இங்க இந்த அவங்க ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணாரு. இட்ஸ் ஆல் அபவுட் தேர் டெக்னீஷியன்ஸ். எப்படின்னா அவங்க ஒரு சின்ன குழந்தைய வச்சு இப்படி ட்ரெஸ் பண்ணுவாரு இல்ல பேரண்ட்ஸ், அப்படி பண்ணி விடுவாரு. நான் பார்த்தது நான் பண்ணதை ரசிச்சுவாரு. அப்படிதான் எனக்கு தோணுது ஹீரோஸ்னா. பட் இட் வாஸ் சீன் ரஸ்ட் தான் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து வந்து they have actually அப்படியே sculpted you அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டா வந்து. So everybody, my costume designer Sanya. So cinema is not about hero, only hero. It's about their vision and their vision is the hero and I have to carry that. அதை எனக்குள்ள எடுத்துக்கணும். அவ்வளவுதான். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி வருவாரு. ஸோ இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தேர் திஸ் திங்.
So this one I wanted to ask you, because from television to cinema அப்படின்னு வரும்போதே வந்து we'll always have like dreams. Okay, நம்ம இது பண்ணணும், இந்த இடத்துக்கு போய் உட்காரணும் அப்படின்னு. That career shift and அங்கிருந்து வந்து such a big one அப்படிங்கும்போது அந்த டிராவல் உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது? லைக் யூ ஹவ் சீன் யுவர் செல்ஃப் லைக் கோயிங் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார்வர்ட் இல்லையா? ஸோ அது எப்படி இருந்தது? அண்ட் என்னெல்லாம் விஷயங்கள்லாம் நீங்க கத்துக்கிட்டீங்க ஆன் த வேல? இதெல்லாம் நம்ம இப்ப சொன்னீங்கல்ல, விசில் அடிக்கணும், கை தட்டணும், அதுக்கு என்னதான் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு வச்சிருந்தேன் அந்த மாதிரி. அதெல்லாம் நான் படம் பார்த்து we learned through cinema, I can say that. ஓகே, இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு டைலாக் இருக்கு, அதுக்கு தான் நாங்க எல்லாம் வந்து வெயிட் பண்றோம், இந்த டயலாக் தான். அப்படி கிடையாது. So when I think in one of the films Rajini sir says கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கிடைச்சா நிக்காது. போடுறா. See, we learn through cinema. நான் எங்க போனாலும் இது சொல்லுவேன், சினிமால நிறைய கத்திக்கிற விஷயம் இருக்கும். நாம என்ன கத்திக்கணும், என்ன எடுத்துக்கணும், அது நமக்கு இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ அந்த மாதிரி, ஸோ எவ்ரி திங் ஹேஸ் டு பி ஒர்க் ஹார்ட். ஒரு ஸ்டெப்ல நீங்க அப்படி போய்தான் அது, தென் ஒன்லி த சக்சஸ் இஸ் ரியலி டேஸ்ட்ஃபுல். யாரும் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு இத வந்தா ஈஸியா வந்தா அது வேல்யூ உங்களுக்கு புரியாது. Oh my god, I think I'm going to learn a lot of life lessons here from Yash. நிஜமாவே எல்லாம் அப்படியே போய் மண்டையில உட்காருது, கரெக்ட் தான் என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி. And Srinathi, it's such a huge film for you, and it is like you know, it is not like the heroine comes அப்படியே வந்து நம்ம வந்து போனோம், ஒரு 4 டான்ஸ் ஆடணும். It is not that type. That's how everybody starts, and அதுக்கப்புறமா they get like really powerful roles. But this one was really powerful and you were like equal to the hero. அப்படி இப்படி ரெண்டு பேரும் இப்படி நிக்கிற மாதிரி I have given you a character. So how did this come to you and how you felt after the first one released? ஏன்னா it would have taken you to a next level, இல்லையா? How did this come? I think he should answer that. I think he's just very silent today. Yeah, so I'm trying to also like give him some work. But yeah, I think the pictures were in the paper, and that's how I won a pageant back in 2016, and the photos were in the paper. Apruma he saw and correct, right? Yeah, I'm hoping that's true. So yeah, we met, and then I ended up with this project. Getting this project has been truly a blessing, because first movie coming in 5 different languages and then dividing into 2 parts. Unfortunately for the Reena character, we could not see much of her shade in part 1, but there's a lot of mystery left for the part 2, which is great. But yeah, all I can say is I'm truly blessed to have landed up with this project and to work with Prashant Neel. Yeah. So he is always silent like this. இப்படியே தான் இருப்பாரு. நான் தமிழ்ல பேசினா அவர் வந்து எனக்கு புரியாது அப்படின்ட்டாரு. I think that would be an excuse also, not to answer. So you never know. இல்ல நான் வெளியில சொன்னாங்க, டைரக்டர் கொஞ்சம் தமிழ் தெரியும்னாங்க. I'm really sorry, I don't. Yes, you have to clear this confusion. But people told me பிரசாந்த் சாருக்கும் கொஞ்சம் தமிழ் தெரியும். தெரியுமா தெரியாதா? நீங்க சொல்லுங்க. தமிழ் to communicate what he wants. செட்ல நிறைய பேசுறது புரியும். தமிழ்கார இருந்தார் நம்ம செட்ல. அப்போ he used to talk, but I think Anbo Rivo Master, they're teaching me a few words. Hope they are all good words, because we people hear from Tamil first நாங்க கேட்ட வார்த்தை தான் சொல்லி கொடுப்போம். எல்லா லாங்குவேஜ் அப்படிதான். And Yash, உங்களுக்கு வந்து this film has been like, எப்படி சொல்றது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு படம் நமக்கு நீங்க சொல்ற மாதிரி தான், நம்ம கை தட்டணும், விசில் அடிக்கணும் அப்படிங்கறது எதிர்பார்த்து தான் பண்ணுவோம். பட் அதெல்லாம் மீறி போயிடுச்சு இந்த படம். இட் வாஸ் லைக் பியாண்ட் எவ்ரிதிங். நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்போம், அதுல இருந்து கொஞ்சம் ஜாஸ்தி வந்தா சந்தோஷப்படுவோம், ரொம்ப ஜாஸ்தி வரும்போது பா எப்படி இருக்கு பாரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும்ல. பட் நீங்க அந்த படம் பண்ணும்போது, முடிக்கும் போது, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட அந்த மென்டாலிட்டி எப்படி இருந்தது? மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்தது? இந்த படம் பண்ண இன்டென்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடும். இது இண்டஸ்ட்ரி, நாங்க எல்லாரும் ஒரு நல்ல படம் பண்ணணும், இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படி ஃபீல் ஆகணும். வாட் இஸ் த பொட்டென்ஷியல் ஆஃப் அவர் youngsters, what is the potential of our technicians, இப்படி how can we express our stories, அந்த மாதிரி இன்டென்ஷனல் பண்ணது. ஸோ அன்பு எவ்வளவு கிடைச்சாலும் அது வாங்கணும், கொடுங்க. ஸோ in that case you have to be happy. அது மக்கள் அவங்க it's all about them. If they like it. இந்த டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிரோம். எஸ், உங்களை இங்க இருந்து விடுறதாவே இல்ல நாங்க. You cannot go back to where you are staying. You're just going to keep him here. ஏன்னா இந்த தமிழ்ல அவர் சொல்ற டயலாக்லாம் எல்லாமே பஞ்ச் டயலாக் மாதிரி இருக்கு. It's all enlightening. And also it is so powerful. It is like இவர் பேசும்போதே பஞ்ச் டயலாக் தான் வருது. கமர்ஷியல் படம் பார்த்து வளர்ந்தவனா. It's in his blood. It is just inside அப்படியே இல்ல.
அது அவர் பேசும்போது நான் அப்படியே பாக்குறேன், என்ன மாசா பண்றாரு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ தட் வாஸ் ஹவு த ஹோல் மூவி வாஸ். இட் வாஸ் லைக் இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. ஒரு டைரக்டரோட ஒரு பெரிய ஒரு விஷயம், லைக் ஹி ஹஸ் புட் இன் சோ மச் ஆஃப் ஹிஸ் ஓன் தாட்ஸ் அண்ட் த வே ஹி ஹஸ் கிரியேட்டட் இட். பட் யஷ் வாஸ் டேக்கிங் இட் இன் திஸ் அந்த ஒரு ஃப்ளோல வந்து திஸ் மேன் ஹாஸ் பீன் தேர். அது வந்து பார்த்துட்டு நாங்க எல்லாம் யஷை பார்த்து அப்படி வாயை பொழக்கிற மாதிரி தான் வந்து இருந்தது. பட் கேஜிஎஃப் சாப்டர் 2 அப்படின்னு வரும்போது இதே மாதிரி மாஸ் பஞ்ச் டயலாக்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்குமா, அப்படியே இருக்குமா, எப்படி? பூரா மாஸ், ஃபுல் மாஸ் தானே? ஃபுல் மாஸ், செம்ம மாஸ். அப்படியே தெரிக்க விடுற மாதிரி. See, the story is also very good, but the way we conceive this whole thing is also mass. இல்லைன்னா என்னங்க தியேட்டர் வந்து கேளுங்க சார், சொல்லுங்க சார். ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும். இது அது நம்ம ஊர் கல்ச்சருங்க. அது தியேட்டர் பார்த்து அந்த ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கணும். அது நமக்கு தெரியும். நாம அங்கேருந்து வந்து எப்பவுமே நான் அதே சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா எனக்கே போர் அடிச்சிடும். ப்ரீச் பண்றது எல்லாமே இருக்கு. இப்படி சொல்லுங்க, just told you, like that there are so many elements, dialogue you can take away. Correct. But the whole presentation is always with one intention. அவங்களுக்கு பிடிக்கணும், அவங்க செலிப்ரேட் பண்ணணும், அவ்வளவுதாங்க. Finish. நீங்க எனக்கு என் போனை மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் நோட்ஸ்ல அவர் சொல்றதெல்லாம் ஒரு ஓரமா போட்டு வச்சுப்பேன். நாளைக்கு பின்னாடி ஷோ பண்ணும்போது நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவேன், மாசம் நான் டைலாக்லாம் பயங்கரமா பேசுவேன். இவர்கிட்ட இந்த ஒரு கிளாஸ் போனா எனக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரே மாசத்துல நான் தான் மாஸ் இங்க அப்படி ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்ரீநிதி, நிறைய தமிழ் படம் பாப்பீங்களா, பாத்திருக்கீங்களா? I am a typically a filmy kid, so all padam, everything I like. Everything. I like to watch movies, all actors. I like to learn from them, watch them. It's nice. a treat to watch. I'm working in one of the Tamil movies. Okay. So it's great. I'm open. You open your arms, I'll run and come. படம் கொடுங்க, I'm here அந்த மாதிரி. So you've got both of them like that. They're like into movies so much from the beginning itself. முன்னாடில இருந்தே எனக்கு படம் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு ரெண்டு பேரை கரெக்டா புடிச்சு ஒரு படத்துல போட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். And Yash, you've been going for a lot of promotions across the country. So ஹிந்தியா இருக்கட்டும், தெலுங்குவா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், of course கன்னடாவா இருக்கட்டும், the kind of love you get is like எங்களுக்கே பாக்குறதுக்கு ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. இட் இஸ் லைக் சோ குட் டு see அப்படிங்கிறது. ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் பார்ட் அபவுட் திஸ் மூவி பிகமிங் அ pan Indian மூவி, டு பி ஹானஸ்ட்? ஹவு டு யூ ஃபீல்? எனக்கு ஒரு குடும்பம் இருந்தது, இப்போ ஒரு பெரிய குடும்பம் இருக்கு. எல்லாமே இப்படி பண்ணா நான் என்ன பேசுவேனே தெரியலையே. Okay, I'll stop talking. You're making me conscious. It is so good to see. One after another. அதாவது நம்ம பஞ்ச் டயலாக் இல்ல நான் ஒண்ணு சொல்றேன், ரெண்டு விஷயம் இருக்கு. ஓகே, பஞ்ச் டயலாக் பேஸ். எஸ், ஓகே, நான் கொஞ்சம் போரிங்கா கொஞ்சம் இப்படி வந்து இல்ல இப்படி இல்ல வந்து சொல்றேன். வேண்டாம், இதுதான் நல்லா இருக்கு. அதுதான் நான் இப்ப சொல்ல வரேன். ரெண்டு உண்மைங்க, உண்மை எப்பவுமே நல்லதா இருக்கு. அது பஞ்ச் லைன் தான். ஐயோ, எனக்கு மயக்கம் வருது. It is so good to see them talk like that. It is like sharp, on to the point. அது ஒரு பவரோட வேற வருது பயங்கரமா. சோ பெரிய குடும்பமா இருக்கு, அதுல விட்டோம் நம்ம. ஆமா, அங்க நீ எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டீங்க. இந்த எனக்கு நீங்க பஞ்ச் பேசும்போது என்னால முடியல, அதனால நான் இனிமே நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்க சொல்லுங்க. So how is the love and how are people receiving you? இது நம்ம இந்தியன் கல்ச்சருங்க. So வேர்ல்ட் இஸ் ஒன்ன்றது எப்பவோ சொல்லிட்டாரு. வசுதைவ குடும்பக்கம் அப்படி சொல்லுவாரு. ஸோ நம்ம எல்லாம் ஒண்ணுதான். நாங்க பேசுற லாங்குவேஜ் வேற இருக்கலாம், நாங்க ஃபாலோ பண்ற கல்ச்சர் வேற இருக்கலாம். ஆனா பை தி எண்ட் ஆஃப் தி டே ஆல் ஆஃப் அஸ் ஆர் ஹியூமன்ஸ் அண்ட் வி ஆர் லிவிங் அண்டர் ஒன் ஹியூஜ் ஃபென்டாஸ்டிக் கண்ட்ரி. ஸோ இட் ஃபீல்ஸ் குட். எங்கே போனாலும் உண்மை சொல்றீங்க, பஞ்ச்லைன் எல்லாம் கிடையாது. எங்கே போனாலும் எனக்கு வீடு மாதிரியே இருக்கு. நீங்க உண்மையதான் பஞ்சா சொல்றீங்கன்னு நான் சொல்றேன். வீடு தான் உங்களுக்கு. நாங்கெல்லாம் we are all family. எங்க போனாலும் அந்த மாதிரியே ரிசீவ் பண்ணுவார், ரெஸ்பெக்ட் கொடுக்குற. திஸ் இஸ் வாட் திஸ் கண்ட்ரி நீட்ஸ். கரெக்ட் இல்லையா? நம்ம ஜெனரேஷன் அட்லீஸ்ட் we have to think like this. All the differences should be our strength, cultural differences. It can't be our weakness. So we have to come together and think about what we can do as a country. So and as an individual, wherever you go, people will support you if you have right intentions. So அது பார்த்தாலே நம்ம மாதிரி நான் எங்கேருந்து வந்தவங்க, நாங்க என்ன எதுவுமே கிடையாது நமக்கு லைஃப்ல உண்மை சொல்லணும்னா. பட் தி கான்ஃபிடன்ஸ் அண்ட் தென் ஹோப் அதெல்லாம் வச்சுக்கிட்டா யார் என்ன வேணாலும் பண்ணலான்றதுக்கு ஆடியன்ஸ் எப்பவுமே நான் அதே சொல்றேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பேசலாம்.
as an industry, whether hero is good, இந்த படம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு இந்த மாதிரி படம் ஓடும், அவங்க என்ன சொல்லுவாரோ அதுதான் ஃபைனல். ஸோ நல்லா இருந்தா அவங்க பார்க்குவாரு. அது கான்ஃபிடன்ஸ். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணப்போ ஒரு ஹீரோ, nobody believed that I can be an actor. Nobody believed that I can be a hero. அது எல்லாமே நடந்தது because of audience. So every time I went on chasing my dreams, எனக்கு யார் சப்போர்ட்னு கேட்டா, I know that there are people அங்க எதுவுமே பார்க்க மாட்டாருங்க. அவங்களுக்கு அங்க ஸ்கிரீன் மேல என்ன பண்ணுவாரோ அதான் பார்க்குவாரோ. இந்த பையன் நல்லா பண்றானா, அட்ரா விஷுவல் அப்படிதான் இருக்கு. கேட்கவே நல்லா இருக்கு. It is so good. அவ்வளவுதான். So that is very simple and I stick to basics. Okay, I was just about to ask you that. ஏன்னா அந்த ஒரு சீன் தான் வந்து it became very, it was the most emotional moment for you. அந்த பன் சீன் வந்து நீங்க இறங்கின உடனே சொல்லுவீங்க, அந்த அவ்வளவு ஷூக்கு பாலிஷ் போட்டாதான் எனக்கு இந்த ஒரு பண்ணு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இட் இஸ் லைக் so much of truth in that. Like everybody's life is a struggle. ஒவ்வொரு இடத்துல இருந்தா நம்ம எல்லாருமே வந்து வெளியில வரோம். So யஷ் கேஜிஎஃப்க்கு முன்னாடி ரொம்ப ஆசைப்பட்டு எந்த இடத்துல இருந்தீங்க, வாட் were the hurdles you crossed, அண்ட் இப்போ இருக்கிறது ஆப்வியஸ்லி நீங்க நினைச்சதெல்லாம் வந்து நினைவாயிடுச்சு, பிகாஸ் யூ வாண்டட் இட் லைக் from your heart and it happened. But what was Yash before that? நீங்க சொன்ன மாதிரி what were the struggles you were like actually facing? எல்லார் லைஃப்லயும் இருக்குங்க. என் லைஃப்ல அது இப்ப பார்த்தா ஸ்ட்ரகிள்னு சொல்லலாம். அப்பா அது ஸ்ட்ரகிள் கிடையாது. என் அப்பா அம்மா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட சொல்லலாம். ஸோ ஹி வாஸ் அ பஸ் டிரைவர். ஸோ ரெகுலர் ஃபேமிலி. ஐ வாண்டட் டு பி அன் ஆக்டர். அப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாரு கல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்க்கு எல்லாம். ஆனா when I started telling I want to be a hero, சின்ன வயசுல நான் ஹீரோ ஆகிறேன்னு நம்பிட்டேன். எத்தனை வயசுல முடிவு பண்ணீங்க நீங்க இது? அது கூட எனக்கு தெரியாது, அப்படி இருக்கு. முதல்ல இருந்தே அது எப்படியோ வந்துருச்சு உள்ள. So yeah, I started participating in cultural activities. அப்போ அந்த appreciation, அந்த attention அதெல்லாம் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன். அது வேணும், இப்படிதான் இருக்கணும், அந்த அன்பு வேணும், அப்படிதான் போயிட்டோம். So then I decided to get into cinema. Of course பேரண்ட்ஸ்க்கு பயம் இருந்தது. எதுக்காக நீ அங்கெல்லாம் போனா என்ன ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்டடிஸ் பண்ணுக்கோ, ஃபினிஷ் பண்ணு, அப்புறமா போ. தேர் இஸ் நத்திங் ராங். இந்த பார்த்தா யாரும் தப்பா எடுக்காது, ஸ்டடிஸும் பண்ணணும் கண்டிப்பா. நாம பண்ணல. என்னன்னா ஐ வாஸ் வெரி கிளியர் அபவுட் திங்ஸ். ஸோ ஐ ஃபினிஷ்ட் பியூசி அண்ட் தென் with lot difficulty I finished PUC. Till 10th standard I was okay. I wanted to join acting institution, but they parents தான அவங்க, they will always think they only try to secure your future. Yeah, so அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து தியேட்டர் ஜாயின் பண்ணி அங்க ஒர்க் பண்ணி சீரியல் டு சினிமா, இப்போ சினிமா போயிட்டு இருக்கு. சினிமா வந்து பெருசா போயிட்டு இருக்கு, எல்லா இடத்துலயும் சினிமா, இந்த சினிமா மட்டும் தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி இங்க வந்து we have like huge expectations here for KGF chapter 2, because இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் வெளியில. I was just talking to someone there. க்ரூவோட பேசிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட நான் வந்து 150 வாட்டி இந்த படத்தை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. 150 times. Can you believe that? Oh really? Wow. He literally said, I saw this 150 times. I'm still not able to get out from that hangover. எனக்கு அப்படியே அந்த படம் மட்டும் தான் எனக்கு மண்டையில ஓடுது. We are all like huge fans. இங்க இருந்து கிளம்பி போய் நாங்க பெங்களூர்ல பாக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்து people are there. So அந்த அளவுக்கு வந்து they love the movie. What you think is the crux which made this a pan-Indian movie? Why? What was like your surety about இது பெருசா வரும் அப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு தோணிருக்கும்ல? What made you think that? I never had surety for pan-India movie. Okay. We started this as a Kannada movie, and Yash, for some reason, he thought that this will work outside, and he took it outside. And but I think what worked for the movie is every movie has heroism. I don't think it was just the setting of the movie; it's the emotion behind the heroism in the movie that worked a lot. There's a proper reasoning why he is like this and what he is doing. So I think when you get that reasoning right, everything looks nice after that. Correct. So that's something that I think has worked. It has definitely worked wonders, நிஜமாவே. And ஸ்ரீநிதிக்கு வந்து இது எல்லார்கிட்டயும் நாங்க கேட்போம். நான் இந்த கெமிஸ்ட்ரி அதெல்லாம் கேட்க போறது இல்லை. It is all very cliched. எல்லார்கிட்டயும் இப்போ எப்படி இருந்தது கெமிஸ்ட்ரி that. But most of the heroines அவங்களுக்கு வந்து டைரக்டரை ரொம்ப பிடிக்கும். பக்கத்துல வந்து ஹீரோ இருந்தாலும் டைரக்டர் சூப்பர் பயங்கரமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. பிகாஸ் they talk a lot, they converse a lot, like நிறைய விஷயங்கள் வந்து இது இருக்கு. இப்போ யஷா இல்லாட்டி நம்மளுக்கு பிரசாந்தா அப்படின்னா choose only one person who are like yeah he is the best அப்படின்னு சொன்னா யார் சொல்லுவீங்க?
See, you can't. டைரக்டர் தான் நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்க. I'll tell. No, I just made it easy for her. Still, she is confused. No. You're asking choose one among Choose them. one. Yeah, no, I'm telling both individuals in their own way, they are best and they're at the top level, top notch. For me, he gave my career. So, I don't know, even if you ask this question 20 years later, I think you should also, 20 years later, if I'm still working, I want to be working. So it's Prashant will and always will be very, very special to me. He's not just director, not just mentor, teacher, sometimes father figure, brother, friend, everything. He's my counselor. I've cried 100 times in front of him. Oh I my usually God, don't cry. Yeah. So he... எல்லாம் ஏழ்படமா Sir, கொஞ்சம் translate பண்ணுங்க sir. புரியல எனக்கு. I usually இல்ல, சொல்லுங்க. I usually don't get to praise him, so I'm getting a chance to praise him. So let me pour out. So yes, he's very, very important that way. Why did you make her cry? பாத்தீங்களா, நான் இப்படிலாம் கேள்வி கேட்கிறேன். That won't come out, but I'm just telling, he plays that important role. He only made you cry. No, he did not make me cry, but I'm just telling that I can vouch, I can rely on him. I was just kidding. Yeah. What made you so emotional? அந்த மாதிரி வந்து போய் அழுது எனக்கு தயவு செஞ்சு உங்களோட தெரபிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிருக்கீங்க. He's my therapist. Correct, but he's actually my therapist. But yeah, it's just I'm that comfortable with him. I'm feeling very low. Let me go talk to Prashant. Yeah, something like that. It's very comfort, that bond. I think, I don't know, people say he's a terror and all that, you know, when you're working, but how much ever he yells or whatever he does, I still have the smile. I was like, okay, Thank you. Yeah. I'll come and cry later. So yeah, that's the bond with him. That is so cute actually. That இதெல்லாம் வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஒருத்தங்க கிட்ட இருந்து. It is very difficult Even to I've get never that told kind this of... to him, but I think for the first time I'm telling this. But yeah, he's very... What do you tell when girls cry? Yeah, because my husband alone, he doesn't even care. He'll be like, தயவு செஞ்சு அழாத போ அப்படின்றோம். What do you tell when girls actually come and cry to you? Because she's so confident she can come and cry to you. Yeah. Because I don't feel comfortable crying to anyone, especially my husband. He just doesn't care. அவங்க வீட்ல அவங்க பொண்டாட்டி அழுந்தாலும் அவங்க உங்க ஹஸ்பண்ட் பண்ண மாதிரியே பண்ணுவாரு. அந்த மாதிரி பண்ணுவாரு. போமா ஓரமா. Sorry. So what do you actually tell? எனக்கு புரியலையே. I don't know what I told her. And Yash, stunts were like mind blowing. We could see the effort on screen. உங்களுக்கு வந்து பார்க்கும்போது அடிச்சு முடிச்சு எல்லாம் பண்ற பார்க்கும்போது அவ்வளோ கன்வின்சிங்கா இருக்குல்ல. What kind of efforts you had to put? நிறைய அடிலாம் பட்டுச்சா? கொஞ்சம் நஞ்சம் பட்டுச்சா, நிறைய பட்டுச்சா? அப்படி ஒண்ணும் இல்லைங்க. That is, they take care of us really well. Okay. But I think two things. One, emotion behind it is important. அதுக்கப்புறம் technicians like அன்பறிவு masters. First படத்துல we had two masters. Okay. So Vikram and Anbu Arivu, they are also part of chapter 1. Okay. In this, I think Anbu Arivu did single card. So all of them, they try to come up with that kind of a design where it looks realistic also. At the same time, it is stylized also. When இங்க எல்லாம் அது எல்லாருக்கும் யூஸ் டு, அந்த படத்துல ஆக்ஷன் வந்து அது ஸ்டைலைஸ்டா இருக்கணும், அது ஃபேமிலியோட உட்காந்து பாக்குற மாதிரி தான் இருக்கணும். So all of that is there, and above all, I think you have to believe it. நான் இப்போ அடிக்கிறேன் அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ், if you have that thing only, people will like. Okay. And then if they present it well. Were you always like this conscious to actually maintain you like that? அப்படியே பார்த்தா அவர் சொல்லிட்டாரானா முதல்ல விசில் அடிக்கணும், கை தட்டலாம், விசில் அப்படியே பறக்கணும் அப்படின்னு. பட் இந்த படத்துக்காக you would have put in your own efforts to build yourself like that, no? அது பண்ணல இல்ல முதல்ல இருந்தே இப்படி இருந்துட்டீங்களா? ரொம்ப அது ஒண்ணும் பண்ணல, அது பண்ணிட்டே இருக்கும். every film you have to be fit, look fit. Okay. ரொம்ப நாங்களும் ரொம்ப பாடி அப்படியெல்லாம் யோசிக்க மாட்டேன். எனக்கு இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். பிசிக்கல் யூ கேன் பி வெரி லீன், பட் தட் மேட்னஸ் வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் தட் கேரக்டர் comes from here, இல்ல உள்ள இருந்து அந்த பிலீஃப் சிஸ்டம், அந்த மேட்னஸ் வந்தா அப்போ யூ கேன் கன்வின்ஸ். இஃப் நாட், இஃப் யூ ஆர் டஃப் ஆல்சோ, பட் இஃப் யூ ஆர் ஆக்டிங் லைக் யூ கான்ட் மூவ் யுவர் பாடி, தட் இஸ் போரிங். It's about the style, it's about the look. Eyes are more important. Correct. நீங்க அடிச்சிர அந்த இது, if you look convincing, audience will be convinced. சினிமாதே அப்படிதாங்க. First on screen you should look convincing. True. So அதுக்காக எனக்கு வேலை அது, அதுக்காக தான் பணம் கொடுக்குறாரு. Okay. Definitely a lot bigger and better than chapter 1, and we are just not able to come out of that itself. So I think we'll all watch it once again. From chapter 1 we'll go to chapter 2. So release பண்றதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி அந்த படத்தை பாத்துறோம். அது டெஃபினட்டா பாத்துறணும் இல்லையா?
எங்களுக்காக ஒரே ஒரு டயலாக் சொல்லி முடிச்சு விட்டீங்கன்னா என்ன அமுச்சு விட்டுருவாங்க. இன்டர்வியூ பூரா டைலாக் தான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க பேசினாலே பஞ்சதான் சார் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. இத சொன்னா நான் என்ன வந்து நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்றேன், நான் அவனை பேச மாட்டேன் அப்படின்றீங்க. பட் we are enjoying it. அது நான் முதல்ல இருந்து ஒரு விஷயம் சொல்ல வந்தேன், அவர் என்ன சொல்லவே இல்லை. 2 விஷயம் இருக்கு. பஞ்ச பேசும்போது என்னடா இப்படி அதான் என்னடா இப்படி பேசுறான் அப்படின்னு யோசிக்காம இப்படி பேசுறான் பாரு அப்படி யோசிக்கணும். நீங்க பேசுறது இல்லாம பா அப்படிதான் இருக்கு. அதனால நாங்க என்ஜாய் பண்றோம். அந்த விஜய் சேதுபதி படம் அது கிடையாது. பாத்தீங்களா நம்மால அப்படி இல்ல இருந்தது. அது அப்படி 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 ஓகே. ஆமா. சோ டயலாக் வேணா விட்டுடுங்க, படத்தில் படத்துல பாத்துக்கலாம். அண்ட் உங்களோட தமிழ் ஆடியன்ஸ்க்கு why KGF அவர்ட்ட போலாங்க. ஐ திங்க் அவங்க ட்ரெய்லர் குள்ளேயே சொல்லிட்டாரு. why for எங்களோட தமிழ் மக்களுக்கு KGF சாப்டர் 2 தமிழ் மக்களுக்கு அந்த படத்து ட்ரெய்லரோட அவங்க சொல்லிட்டாரு என்ன சொல்லணும், எதுக்காக இது பேசணும், அவங்க ஆடியன்ஸுக்கு புரியும். ஆனா ஒரு ஆடியன்ஸ் எப்பவுமே ஏதோ தமிழ் ஆடியன்ஸ் ஸ்பெஷலி they have always supported experiments, talent. That I have noticed. So I'm very sure there are a lot of talented people in our film who have put in their heart and soul. ஒரு படம்னா அங்க எல்லாரும் வேலை பண்ணுறாங்க, எல்லா கிளாஸ், எல்லா creed, எல்லா ரிலீஜன், எல்லா லாங்குவேஜ் பேரியர் அதெல்லாம் தாண்டி ஒரு படம் வரும். ஏன்னா டெக்னீஷியன்ஸ் across the country. ஸோ இந்த படத்தில் யாராவது வேலை செஞ்சாரோ அவங்க எல்லாம் அவங்க லைஃப் இது போட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் அண்ட் என்ஜாய் அண்ட் ஐ ஹோப் வி வில் என்டர்டெயின். உங்களுக்கு நாம் ஒரு நல்ல படம் கொடுக்குறோம் ஆனா விசுவாசத்தில் இருக்கேன். தேங்க்யூ. That is so nice. And Yash, we have to tell you this. நான் கொஞ்சம் ஓவரா யஷை வந்து புகழ்ந்துறேன் அப்படிலாம் வச்சுக்கேன். ஏன்னா பேசியே ஆகணும் அந்த மாதிரி இருக்காரு அவரு. நம்ம தனுஷ் சாரோட படத்துல ஒரு டயலாக் வரும், சில பேரை வந்து பார்த்த உடனே பிடிக்கும், சில பேரை பார்க்க தான் பிடிக்கும். அந்த மாதிரி எங்களுக்குலாம் உங்களை பார்த்த உடனே பிடிச்சிச்சு, நாங்களாம் ஃபிளாட் ஆயிட்டோம் எப்படி ஓ மை காட் அப்படின்னு. சோ அது நீங்க முதல்ல இருந்தே அதை உள்ள ரத்தத்துல ஏத்திருக்கீங்க. நான் வந்தா அப்படி மாஸ் தான், தொட்டா மாஸ், பறந்தா மாஸ் அப்படின்னு. யூ ஆர் சோ ஹேண்ட்ஸம், you're so good on screen. பேசாதீங்க, எனக்கு ரொம்பவும் நான் என்ன பண்ணிருக்கேன் அத என் அப்பா அம்மா கொடுத்த டேலண்ட் பத்தி பேசுங்க. நான் பண்றேன் அழகுன்னு சொல்றது ஒரு தப்பா பாஸ்? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இஸ் இட் ஆக்சுவலி ராங் டு ஆக்சுவலி சே இன்னைக்கு இருக்குல நாளைக்கு போலாம்? அப்படி கிடையாது. பட் இருக்கிறத சொல்லிடணும். எங்களுக்கு தமிழ்ல இன்னொரு பஞ்ச் நான் சொல்லட்டுமா? பொண்ணுங்க வந்து அழகா இருந்தா நாங்க உடனே போய் சொல்றோம் செம்ம அழகா இருக்கு அப்படின்னு. ஏன்னா அழகா இருந்தா சொல்லிடணும். அப்படியா? அதனால சொல்றோம். நான் நம்புறேன். thank you. So you're definitely very handsome. Your screen presence is larger than life. It is so good. And பார்த்த உடனே we feel it like it's so convincing that உங்களோட நீங்க சொல்றீங்கல்ல என்னோட பஞ்ச் டயலாக், என்னோட மாஸ், அது இதெல்லாம் வந்து இதுலயே இருக்கு, தெரியுது. It reflects on screen that you have literally lived with this dream. இந்த ஒரு சினிமால நான் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது. I think இனிமே வரப்போற அத்தனை படத்துலயும் it's going to continue. Thank you. And Yash is ours now. He is one of our family members. அப்படிதான் நாங்கலாம் பாக்குறோம். எங்க தமிழ் மக்களோட பையனும் நீங்க எங்க வேணா கூட்டிட்டு போங்க, all languages, but we'll have a special place for him always. And wishing you all the very best to the whole team. And we are looking forward for the movie, and I am sure that it's going to be a celebration. போடா வெடியே அப்படிதான். ஓகே வரட்டா. I love punchlines in Tamil. Always sounds great. சொல்லுங்க. அதே சொன்னேன் இப்போ. வரட்டா சொன்னேன் உங்களுக்கு. Okay. Thank you so much, Yash. Thank you so much, Srinidhi, and thank you so much, Prashant. It was lovely talking to you. Thank you. Thank you.